ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவின்ஸ் கலாட்டா கிச்சன். இன்றைக்கி நம்ம பால்கோவா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு நல்ல அடிகனமான பாத்திரத்தில் 2 லிட்டர் பாலை ஊற்றி வச்சுருக்கேன். இதை கை விடாமல் கலரணும். முதல்ல அது சிம்மில் நல்லா திக்னஸாக ஆகி வரட்டும். தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த பாலுக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஒன்லி பால் மட்டும்தான். பால், அது கூட சுகரு, ஏலக்காய், கொஞ்சமாக லாஸ்ட்டாக நெய், அவ்வளோதான். இது பால் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்படின்னு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பால் நல்லா ஏடோடு பதிஞ்சு வருது. இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதித்து நான் கையை வச்சு கரண்டியை போட்டு கிண்டி அது அப்படியே திக்காக வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு பால் நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு அரை மணி நேரம் ஆகும். நல்லா ரெடியாகி வரும். அடுத்தது இன்னும் திக்காக வந்துடும். அப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பால்கோவா நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம், அதிகமாக வேணாம். இப்போ பாருங்கள், பால்கோவா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம நெய் கொஞ்சம் ஒட்டாமல் வரதுக்கு நெய் ஊற்றியாச்சு. பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார். அதனால் இப்போ நீங்கள் பாருங்கள், 2 லிட்டர் பாலில் உங்களுக்கு இவ்வளோ தான் வரும். ஒரு அரை கிலோ தான் வரும். அது நம்ம பால் எக்ஸ்ட்ரா பால்கோவா வேணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பால் அதிகமாக சேர்த்துக்க வேண்டியதுதான். நான் வேறு இன்க்ரீடியண்ட்டு வேறு எதுவுமே இதில் சேர்க்கலை. ஒன்லி பால், ஒரு 3 ஸ்பூன் சுகர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டோம் கொஞ்சமாக ஏலக்காய் லாஸ்ட்டாக. அதே மாதிரி கார்னிஷிங்க்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துட்டோம். பாத்திரத்தில் இங்கே பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். ஒட்டாமல் வந்தால் தான் அது கரெக்டாக ரெடியாக இருக்குதுன்னு தெரியும். நம்ம கார்னிஷிங்க்கு நம்ம பாதாமை பொடி பொடியாக சீவி சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். வேறு எந்த ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன். இன்க்ரீடியன்ட் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.